வணக்கம் அன்பர்களே, இது தகவல் சாளரம். நான் உங்கள் பிச்சை முத்து. தகவல் சாளரம் வழங்கும் போர்களின் பிடியில் பூமியின் மடி. விபரீதமான வியட்நாம் போரின் விரிவான வரலாற்றை கூறும் தொடரில் இதோ வருகின்றது இன்றைய காணொளி. புத்தன் வந்த திசையிலே புனித காந்தி மண்ணிலே. வியட்நாமிகரணம். வெளியேற முயன்ற அமெரிக்கா. ஒரு போரை ஜெயிக்க முடியாத போது நாடுகள் ஒரு புதிய சொல்லை உருவாக்குகின்றன. வியட்நாமில் அந்த சொல்லின் பெயர் வியட்நாமிகரணம். புதிய அதிபர், புதிய வாக்குறுதி. 1969. அமெரிக்காவின் புதிய அதிபர் ரிச்சர்ட் நிக்சன். அவர் மக்களிடம் வாக்குறுதி அளித்தார், இந்த போரை நான் முடிவுக்கு கொண்டு வருவேன். ஆனால் அது உடனடி வெளியேற்றம் அல்ல, மெல்ல மெல்ல விலகும் திட்டம். வியட்நாமிகரணம் கருத்து என்ன? இந்த கொள்கையின் மையம் போரை தென் வியட்நாமிய படைகளிடம் ஒப்படைத்தல், அமெரிக்க வீரர்களை திரும்ப அழைத்தல், ஆயுதம், பயிற்சி, பணம், தொடர்ந்து ஆதரவு. ஒரு வாக்கியம்: நாம் போராட மாட்டோம், ஆனால் போராடச் செய்வோம். அமெரிக்க வீரர்கள் மெல்ல வெளியேற்றம். 1969, 1972 ஆயிரக்கணக்கான அமெரிக்க வீரர்கள் வீடு திரும்பினர். அமெரிக்காவில் மகிழ்ச்சி, நிம்மதி. ஆனால் வியட்நாமில் ஒரு வெற்றிடம். தென் வியட்நாமிய படைகள். உண்மை நிலை: அமெரிக்கா தென் வியட்நாமிய படைகளை வலுப்படுத்த முயன்றது. ஆயுதங்கள் வந்தன, பயிற்சிகள் நடந்தன. ஆனால் அந்த படையில் ஒற்றுமை இல்லை, நம்பிக்கை இல்லை, அரசியல் தலையீடு அதிகம். பல வீரர்கள் ஒரு கேள்வியோடு நின்றார்கள்: இந்த போரை நாம் எதற்காக தொடர வேண்டும்? போரின் மறைமுக விரிவாக்கம். வெளியேறுவதாக சொன்னாலும் நிக்சன் அரசு கம்போடியா, லாவோஸ் இந்த நாடுகளில் இரகசிய தாக்குதல்கள். போர் குறையவில்லை, ஆனால் பரவியது. அமெரிக்க மக்கள் குழப்பம். மக்கள் கேட்டார்கள், வெளியேறுகிறோமா அல்லது போரை விரிவாக்குகிறோமா? இந்த இரட்டை நிலை நம்பிக்கையை குறைத்தது, எதிர்ப்பை அதிகரித்தது. வட வியட்நாமின் பார்வை. வட வியட்நாம் வியட்நாமிகரணத்தை ஒரே விதமாக பார்த்தது. எதிரி சோர்ந்து விட்டான். அவர்கள் காத்திருந்தனர், சக்தியை சேமித்தனர், இறுதி தாக்குதலுக்கு தயாராகி கொண்டிருந்தார்கள். போர் முடிவுக்கு வருகின்றதா? 1970களின் தொடக்கம். போர் குறைவதாக தோன்றியது, ஆனால் அது முடிவு அல்ல, ஒரு இடைவேளை. நிறைவாக வியட்நாமிகரணம் ஒரு திட்டம், ஆனால் ஒரு உண்மையை மறைக்க முடியவில்லை. அமெரிக்கா இந்த போரில் வெற்றி பெறவில்லை, அதை முடிக்க மட்டும் முயன்றது. நன்று நண்பர்களே, இந்த தொடரின் பிறிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.